ஹாய் செல்லக்குட்டீஸ், உங்கள் எல்லாருக்கும் ஆன்ட்டி ஒன்று சொல்கிறேன். ஒரு சின்ன கதை. ஒரு பாம்பு ஒன்று வருது. சரியா? பாம்பு ஒன்று வருது. அப்போ அங்கே ஆன்ட்டி நிற்கிறேன். அந்த பாம்பு என்னை கொத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அங்கே ஒரு அக்காவாக இருந்தாலோ, ஒரு அண்ணாவாக இருந்தாலோ, இல்லை ஒரு சின்ன கை குழந்தையாக இருந்தாலும் 3 வயசு, 5 வயசு, 10 வயசு, 2 வயசு, 50 வயசு, 60 வயசுலாம் பாம்புக்கு தெரியாது. பாம்பு என்ன பண்ணும்? அது பாம்போட வேலை கொத்துறது தான். சரியா? கொத்திட்டு போயிடும். அது மாதிரி தான் அதுக்கு ஆளெல்லாம் தெரியாது. அது வேலை நறுக்குன்னு கொட்டிட்டு போயிடும். அந்த மாதிரி தான் பாம்பு குணம் உள்ள நிறைய கெட்ட மனிதர்கள் வெளியே அலைஞ்சிட்ருக்காங்க. அவங்களுக்கு 2 வயசு, 5 வயசு, 10 வயசு, 50 வயசு வயசானவங்களாம் தெரியாது. அதுக்கு வேலை கொத்துற வேலை. அதனால் நம்ம எப்படி இருக்கணும்? எப்போவுமே நம்ம தைரியமாக இருக்கணும். சரியா? எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். கெட்டதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தள்ளி நிற்கணும். சரியா? அது உள்ளே போய் பார்க்கக்கூடாது. இது கெட்டதா, ஓகே, இது பேட் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஆனால் தெரியாமையே நீங்கள் இருக்கக்கூடாது. தெரிஞ்சிக்கக்கூடிய காலத்தில் நம்ம இருக்கோம். சரியா? அதனால் எப்பவுமே பொய் சொல்லாத, எப்பவுமே என்ன பண்ணாத, அம்மா அப்பா கிட்ட எந்த விஷயத்தையும் மறைக்காத. இது தப்புனா உடனே அம்மாகிட்ட போய் சொல்லணும். சரியா? அது நம்மளை கொத்தக்கூடிய பாம்பு ஒரு தாத்தாவாக இருக்கலாம், பக்கத்து வீட்டில் ஒரு மாமாவாக இருக்கலாம், டியூஷன் சாராக இருக்கலாம், ஸ்கூல் வாத்தியாராக இருக்கலாம், இல்லை நம்ம பெரியம்மா பையனாக இருக்கலாம், சித்தப்பா பையனாக இருக்கலாம். சரியா? இல்லை நம்ம தூரத்து சொந்தமாக இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம் அந்த பாம்பு. சரியா? நம்ம தோல் மேலே, நம்ம கை மேலே, நம்ம உடம்பு மேலே கை போட்டு, இல்லை நம்ம பார்வையில், நம்ம உடம்பு பார்த்து, கண்ணை பார்த்து பார்க்காம உடம்பு பார்த்து பார்க்குற யாராக இருந்தாலும் பாம்பு தான். சரியா? அதுக்கு என்ன பண்ணாது, அது காம்ப்ரமைஸ் ஆகாது. அதுக்கு தேவைன்னா கொத்துறது. சரியா? அதனால் நீங்கள் கவனமாக இருக்கணும். எல்லா பெண் குழந்தைங்களும். God bless you all.